காங்கேயத்தில் தண்ணீர் மோட்டார் அறைக்கு திமுக பெண் கவுன்சிலரின் மாமனார் பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கேயம் நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டில் கடந்த சில மாதங்களாக மோட்டார் மூலம் விநியோகிக்கப்பட்டு வரும் தண்ணீர் கட்டபொம்மன் வீதிக்கு சரிவர வருவதில்லை என கூறப்படுகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மின் மோட்டாரை இயக்கிய போது 5வது வார்டு கவுன்சிலர் மீனாட்சி அண்ணாதுரையின் மாமனார் பழனிசாமி என்கிற ஆறுமுகம் மோட்டார் அறைக்கு பூட்டு போட்டு சென்றார். இதனால் கோபமடைந்த அந்த பகுதி பெண்கள் பதிலுக்கு மேலும் ஒரு பூட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அந்த பகுதி பெண்களுக்கும் கவுன்சிலர் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கவுன்சிலர் தரப்பு மோட்டார் அறைக்கு தங்கள் தரப்பு போட்ட பூட்டை அகற்றிவிட்டு அப்பகுதி மக்களிடம் சமரசத்தில் ஈடுபட்டனர். அப்போது கவுன்சிலரின் மாமனார் ஒருமையில் பேசியதை சுட்டிக்காட்டிய பெண்கள் 6 மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என்ற கோரிக்கைக்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினர். பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கவுன்சிலரும் அவருடைய கணவரும் திரும்பிச் சென்றனர். இது ஒரு வார்த்தையா? தண்ணி வர நேரத்துக்கு நீ குடிக்காம அவ இவெல்லாம் வந்து போடுறதுக்கெல்லாம் எங்க அனுமதி இல்லை. நான் பூட்டு போடுவேன், நீ உங்களோட சவரத்துக்கு தண்ணி பிடிக்கூடாது. ஐயா எனக்கு தண்ணியே இல்லை, தண்ணி நான் 2 நாளா குடம் எடுத்துட்டு வந்து பிடிக்க முடியலன்னு கேட்டேன். இந்த தண்ணி வரலைன்னா எங்கேயோ போன்னு என்னை மிரட்டுறாங்க. தண்ணி வரல, அதுக்கு நியாயம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு இன்னைக்கும் கவுன்சிலர் அம்மா வந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சமாதானமா போங்கிறாங்க. ஆனா நான் வந்து என்னுடைய வீதியில நான் தண்ணி பிடிக்கிறது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.